ஹைர் அல்ஹம்துலில்லாஹ். சங்கைக்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வினுடைய உதவியினால் புனிதமான ரமதான் மாதத்துக்கு நெருங்கி கொண்டிருக்கிறோம். இன்னும் ரமதான் மாதத்துக்கு சில விரலால் எண்ணப்படக்கூடிய ஒரு காலம் தான் எங்களுக்கு அமைஞ்சிக்குது ரமதானை நாங்கள் அடைகிறதுக்கு. சங்கைக்குரியவர்களே, இந்த ரமதானுடைய மாதத்தை அடைகிறது, ரமதானுடைய மாதம் அதனை நாங்கள் அடைந்து அதுல இபாதத் செய்யறது, அதுல இபாதத் செய்யறது ஒரு பக்கம், அந்த மாதத்தை அடைகிறது என்றதே அல்லாஹ்வினுடைய நியாமத்களின் பெரிய ஒரு நியாமத் தான். ஏனென்றால் ரமதான் மாதம் என்றது ஒரு சாதாரண மாதம் இல்லை. ஏனைய மாதங்களுக்கும் ரமதான் மாதங்களுக்கும் இடையிலுள்ள டிஃபரன்கள் எடுத்து பார்த்தால் மலைக்கும் மடுவுக்கும் அளவுள்ள ஒரு டிஃபரன்ட் தான். ஏனைய காலங்கள் செய்யக்கூடிய இபாதத்துக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகளும் அதற்கு கிடைக்கக்கூடிய கூலிகளும் ரமதான் மாதத்துக்கு எங்களுக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகளின் கூலியுடைய வித்தியாசத்தை எடுத்து பார்த்தோம் என்றால் மலைக்கும் மடுவுக்கும் உள்ள அளவுள்ள வித்தியாசம். அல்லாஹ் தாலா அதுல புனித லைலத்துல் கத்ர் இரவை வைத்திருக்கின்றார். அல்லாஹ் தாலா அதில் ஒவ்வொரு நாளும் நரகத்தை விட்டும் பல மனிதர்களை அல்லாஹ் தாலா விடுவிக்க செய்கிறான். சொர்க்கத்தை திறந்து வைக்கின்றான், நரகத்தை மூடுகிறான், ஷைத்தான்களை விளங்குகிறான். இப்படியான புனிதம் பெற்றொரு மாதம் தான் இந்த ரமதான் மாதம். எனவே அல்லாஹ் தாலா இந்த ரமதான் மாதத்தை அடையக்கூடிய சந்தர்ப்பத்தை நம் அனைவருக்கும் தந்தருவானாங்க. ஆமீன். என்னன்னா உன்னை நாங்கள் அடையலை, ஏன்னா எப்ப எங்களுக்கு மவுத்து வருமேன்னு தெரியும். ரமதானுக்கு முதலாண்டு இரவும் மவுத்தாகக்கூடியவங்க வைக்கிறாங்க. ரமதான் பிறக்காண்டதுக்கு ஒரு 5 நிமிஷம் வைக்க போல இங்கே இரவு போகக்கூடியவங்களும் வைக்கிறாங்க. அந்த இரவை, அந்த ரமதான் மாதத்தை கால் வைப்பதற்கு ஒரு சற்று ஒரு நொடி பொழுது ஈக்கக்கூடிய நேரத்துல வஃபாத் ஆகிறவங்களும் இருக்கிறாங்க. அதனை பாக்கியம் கிடைக்காத எத்தனை பேர் இருக்கிறாங்க. இன்னும் சிலர்கள் அப்படி பாக்கியம் கிடைக்கும், அந்த ரமலான் மாதத்தை பாக்கியத்தை கிடைத்திருந்தாலும் அதற்கு பிறகு அந்த ரமலான் மாதத்தில் இபாதத் செய்யக்கூடிய சந்தர்ப்பம் கிடைக்காது. ஒன்று அவனோட சோம்பலின் காரணமாக, இன்னொன்று ஏதாவது நோய் பட்டுட்டாங்க, நல்லா உஜாரா நல்லா திரகாத்திரமா இருந்தாங்க. ஆனாலும் ரமலான் மாதம் வாரத்துக்கு 1 மணித்தியாலம், ரமலான் பிறை காண்றதுக்கு 1 மணித்தியாலம் ஒரு நொடி பொழுதிக்கூடிய இடத்துல என்ன ஒரு ஆக்சிடென்ட் ஆகுது. ஆள் உயிரோடு இருக்கிறார், ரமலான் மாதத்தை அடைந்தாரு, ஆனால் அது இபாதத் செய்யக்கூடிய சந்தர்ப்பம் கிடைக்குது. எனவே அப்படி இல்லாம அல்லாஹ் தாலா சாலிமாகவும் நல்ல ஈடேற்றமான நிலைமையில் நல்லா எங்களுக்கு திடகாத்திரத்துடனும் அந்த ரமலான் மாதத்தை அடைந்து அதில் அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தையும் நம் அனைவருக்கும் அல்லாஹ் தாலா தந்தல்வாங்க. இன்னும் நாங்கள் எடுத்து பார்த்தோம் என்றால் எங்களோட இந்த எத்தனையோ சகோதரர்கள் போன வருஷம் எங்களோட இருந்தாங்க, போன மாசம் இருந்தாங்க, போன வீக் இந்திப்பாங்க, ஏன் நேற்று முந்தினாத்துக்கு கூட ஹயாத்தோட இந்திப்பாங்க. ஆனா இன்றைக்கு இந்த ரமலான் மாதத்தை நெருங்கக்கூடிய, ரமலான் மாதத்துக்கு நெருங்குறதுக்கு இன்னும் கொஞ்ச நாள் ஈக்கக்கூடிய நேரத்துல அவங்க இல்லை. ஏனென்றால் அந்த ரமலான் மாதத்தை அடைந்து கொள்ள கிடைச்சிட்டாவே மிகப்பெரிய பாக்கியம். இதனால தான் எங்களினுடைய சலஃபுகள், முந்தி சென்ற உலமாக்கள், முந்தி சென்ற சாலிஹீன்கள், இவங்க எப்படி துவா கேட்பாங்க என்றாக்க, அல்லாஹும்ம பல்லிக்னா ரமலான், யா அல்லாஹ் எங்களுக்கு ரமலானை அடைய செய்வாயாக என்று துவா கேட்பாங்க. இன்னும் சில உலமாக்கள் எப்படி துவா கேட்பாங்க என்பதாக சொல்லப்படுவது, அல்லாஹும்ம பாரிக் லனா ஃபி ரஜப வ ஷஅபான் வ பல்லிக்னா ரமலான், யா அல்லாஹ் எங்களுக்கு ரஜப்லையும் ஷாபானுடைய மாதங்களையும் பரக்கத் செய்வாயாக, அபிவிருத்தி செய்வாயாக, வ பல்லிக்னா ரமலான் எங்களுக்கு ரமலானை அடைய செய்து விடுவாயாக யா அல்லாஹ் என்பதாக எங்களுடைய சலஃப்கள், மூத்த உலமாக்கள் துவா கேட்பாங்க. முஅல்லா பின் ஃபதுல் ரஹ்மல்லாஹு அவங்க சொல்றாங்க, சலஃபுகள் எப்படி என்றால் சில உலமாக்கள், மூத்த உலமாக்கள் எப்படி என்றால் 6 மாதங்கள் துவா கேட்பாங்க, யா அல்லாஹ் எங்களுக்கு ரமலானை அடைய செய்யும் என்பதாக. 6 மாதங்கள் துவா கேட்பாங்க, ரமலானை அடைய செய்வாங்க. ரமலான் அடைஞ்சத்துல இந்த 6 மாதம் துவா கேட்பாங்க, யா அல்லாஹ் நாங்க ரமலான் செஞ்ச இபாதத்தை கபூல் செய்து விடுவாயாகன்னு துவா கேட்பாங்க. சுப்ஹானல்லாஹ். 6 மாதங்கள் துவால கேட்பாங்க. எப்படி? யா அல்லாஹ் பல்லிக்னா ரமலான், யா அல்லாஹ் எங்களையே ரமலானை அடைய செய்வாயாக என்று துவா கேட்பாங்க. 6 மாதங்களுக்கு பிறகு, அதாவது அந்த ரமலான் அடைந்ததுல இருந்து தொடர்ச்சியாக 6 மாதமாக, யா அல்லாஹ் நாங்கள் செஞ்ச ரமலானுடைய அந்த செஞ்ச இபாதத்களை கபூல் செய்து விடுவாயாக, ஏற்றுக்கொள் விடுவாயாக, அங்கீகரித்து விடுவாயாக, நீ பொருந்து கொள்வாயாக என்பதாக துவா கேட்பாங்க என்பதாக சொல்லப்படுவது. சங்கைக்குரியவர்களே, அப்ப இந்த ரமலானுக்கு அல்லாஹ் தாலா இவ்வளவு விதமான சிறப்புகள் ஏன் வைத்திருக்கிறார் என்றால், ஒருவர் ரமலானை அடைந்து விட்டு மௌத்தாகிறவருக்கும் ரமலானை அடையாமல் மௌத்தாவர்களிடம் மிகப்பெரிய வித்தியாசம். தல்ஹத் இப்னு உபைதுல்லா ரலியல்லாஹு அன்ஹு அவங்களோட
ரிவாயத் வரக்கூடிய ஒரு ஹதீஸ் தான். இப்னு மாஜா போன்ற கிதாப்களில் பதிவாக்கப்பட்டிருக்கின்றது. தல்ஹத் இப்னு உபைதுல்லா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொல்றாங்க, ரெண்டு மனிதர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ள வராங்க. பலி என்று செல்லக்கூடிய கூட்டத்தினுடைய ரெண்டு மனிதர்கள், ரெண்டு பேரும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்றாங்க. ரெண்டு பேருமே நல்ல சாலியான மனிதர்கள் தான். ஆனா ஒருத்தர் மற்றவரை விட அதிகமான முள்ள இபாதத்கள் செய்தவர், அதிகமான முள்ள நன்மையான காரியங்களுக்கு முன்மூலமா ஈடுபடக்கூடியவர். எந்த அளவுக்கு முன்மூலமா என்றால், யுத்தத்துக்காக வேண்டி அழைத்து கொடுக்கப்படுவது, இவர் யுத்தத்துக்காக வேண்டி போறார், பெய்து ஷஹீதாக்கப்படுறாரு. மற்றவர் இவரோட இஸ்லாத்தை ஒருமைக்கே இஸ்லாத்துக்கு கொண்டு கொண்டாங்க. அப்ப ஒருத்தர் யுத்தத்துல ஜிஹாத் செய்து ஷஹீதாக மரணிக்கப்பட்டுட்டாரு. மற்றவர் அதுக்கப்புறம் ஒரு வருஷம் வாழ்றாரு. அவர் நோமலான நிலையில தன்னுடைய நோமலான இதுல மரணிக்கிறார். இப்ப இந்த தல்ஹத் இப்னு உபைதுல்லா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க ஒரு தடவை கனவுல காண்றாங்க, இவங்க எல்லாம் சொர்க்க வாசல்ல, இந்த ரெண்டு பேரும், இந்த மரணிச்ச ரெண்டு பேரும், அதே போல தல்ஹத் இப்னு உபைதுல்லா ரலியல்லாஹு அன்ஹு இவங்க மூணு பேருமே சொர்க்க வாசல்ல நின்று கொண்டிருக்கிறாங்க. அந்த நேரத்தில் சொர்க்கத்திலிருந்து ஒருவர் வந்தாரு. சொர்க்கத்திலிருந்து என்ன செய்யப்படுது, ஒரு மலக்கு வெளியே வராரு. யாரு இரண்டாவது மௌத்தாயினாரோ, அதாவது நோமலா மௌத்தாயினாரோ, யுத்தமும் செய்யாம ஒன்றும் செய்யாம மனத்தாயினாரோ, அவரை முதலாவது சொர்க்கத்துக்குள்ள நுழைய அனுமதி கொடுக்கிறார். அதுக்கப்புறம் திரும்பவும் வெளியே வராரு. யாரு முதலாவது மௌத்தாயினாரோ, ஷஹீதாக்கப்பட்டு மௌத்தாயினாரோ, அவருக்கு இரண்டாவது நுழைய அனுமதி கொடுக்கிறாரு. அதுக்கப்புறம் திரும்பவும் வராரு, சொல்றாரு, இந்த தல்ஹத் இப்னு உபைதுல்லா ரலியல்லாஹு அன்ஹு பார்த்து அந்த மலக்கு சொல்றாரு, இன்னும் உங்களுக்கு டைம் வரல, எனவே நீங்க திரும்பி போங்க, நீங்க திரும்பி போங்க, உங்களுக்கு இன்னும் டைம் வரல என்பதாக சொல்றாங்க. இப்ப என்ன நடக்குது, தல்ஹத் இப்னு உபைதுல்லா ரலியல்லாஹு அன்ஹு கனவுல காண்றாங்க. கண்டு அவங்களுக்கு ஒரு ஆச்சரியம். ஏன், இந்த முதலாவது மௌத்தாயினவர் ஜிஹாத் செஞ்சு யுத்தங்கள் செஞ்சு அதுல ஷஹீதாக்கப்பட்டவர். ரெண்டாவது இந்த ஒரு வருஷத்துக்கு பிறகுதான் மரணிக்கிறாரு. ஆனாலும் எப்படியான நிலைமையில மரணிக்கிறாரு, சும்மா நோமலா மரணிக்கிறாரு. இப்ப சொர்க்கத்துக்குள்ள போகக்கூடிய நேரத்துல முதலாவதாக யாரு இந்த ரெண்டாவது மரணிச்சாரோ, நோமலா மரணிச்சாரோ, அவருக்கு முதலாவது உள்ளுக்க போக அனுமதி கொடுக்கப்படுது. அதுக்கு பிறகுதான் ஷஹீதாக்கப்பட்டவருக்கு அனுமதி கொடுக்கப்படுது. இந்த விஷயத்தை தல்ஹத் இப்னு உபைதுல்லா ரலியல்லாஹு யோசிக்கிறாங்க. யோசிச்சு அடுத்த நாள் இந்த விஷயத்தை நான் இப்படி ஒரு கனவு கண்டேன் பாருங்கன்னு சாபாக்கள் மற்ற சாபாக்கள்கிட்ட சொல்றாங்க. சொன்ன பிறகு இந்த விஷயம் எத்தி வைக்கப்படுவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்துல எத்தி வைக்கப்படுவது. இப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய சமூகத்துக்கு அனைவர்களும் போறாங்க. போன நேரத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதை பத்தி கேட்கப்பட்ட நேரம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, மின் ஐயி ذلك تعجبون மின் ஐயி ذلك تعجبون, இந்த எந்த விஷயத்துல நீங்க ஆச்சரியம் படைக்குது, இது என்ன ஆச்சரியம் பட என்ன விஷயம் நீக்குது அப்படின்னு கேட்ட நேரத்துல இந்த சாபாக்கள் சொல்றாங்க, யா ரசூலல்லாஹ் ஹாதா கான அஷத்த ரஜுலைனி இஜ்திஹாதன் ثم استشهد ودخل الاخر الجنه قبله. யா ரசூலல்லாஹ், இந்த ரெண்டு பேர்ல அந்த முதலாவது மௌத்தாயினவர் மிகவும் இபாதத்துல எஃபர்ட் கூட செஞ்சு அதே போல ஜிஹாதுக்கு போய்த்து மௌத்தாயின் ஷஹீதாக்கப்பட்டவர், அவர் ரெண்டாவது நுழைகிறாரு. ஆனால் நோமலா இருந்துட்டு மரணிச்சாரு, அவரு சொர்க்கத்துக்கு முதலாவது நுழைகிறார் ரசூலல்லாஹ். அப்ப இது ஒரு ஆச்சரியமான விஷயம் இல்லையா என்று கேட்ட நேரத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பதில் கொடுக்குறாங்க, அலைஸ கத் மக்கஸ ஹாதா பாதஹு ஸனா, இவருக்கு பிறகு, அதாவது அந்த ஷஹீதாக்கப்பட்டவருக்கு பிறகு ஒரு வருஷம் அவர் கூட இந்த உலகத்துல வாழ இல்லையா? சாபாக்கள் சொல்றாங்க, காலு பலா, ஓ யா ரசூலல்லாஹ், அவர் இன்னொரு வருஷம் வாழ்ந்துட்டு தான் அவர் மரணிச்சாரு. நபி அவங்க திரும்பவும் சொல்றாங்க, வ அத்ரக ரமதான் ஃபஸாம வஸல்லா கதா வகதா மின் சஜதத்தின் ஃபிஸ் ஸனா. கேக்குறாங்க, அப்ப அந்த ரெண்டாவது மரணிச்சவர் அவரு நோம்ப அந்த ஒரு வருஷம் கூட இருந்ததுனால ஒரு நோம்பு அவருக்கு கிடைச்சிச்சு, அதுல சுஜூத் செய்யல இல்லையா, தொழுகை இல்லையா, அதே போல நோம்புகள் பிடிக்க இல்லையா, இந்த மாதிரி விஷயங்கள் செய்ய இல்லையா, செஞ்சாரு தானே அப்படின்னு சாபாக்கள் சொன்னாங்க, ஓ யா ரசூலல்லாஹ், அவர் ஒரு வருடம் வாழ்ந்தவர், இதெல்லாம் செஞ்சாரு தான். அப்ப நபி அவங்க கேட்கிறாங்க, ஃபமா பைனஹுமா அபஅது மிம்மா பைன ஸமாஇ வல் அர்த், அப்ப நீ அவங்க ரெண்டு பேருக்கு மத்தியில வான பூமிகள்ல வித்தியாசமா இருக்குல, என்ன ஆச்சரியம் நீக்கி, என்ன ஆச்சரியம் நீக்கி? ஏனென்றால் அவர் ஷஹீத்தான், அவர் ஷஹீதான ஒருத்தான். ஆனா அவருக்கு பிறகு இவர் ஒரு வருடம் காலம் அதிகமா வாழ்ந்தவர், அவர் சும்மா தூங்கி கொண்டு இருக்கல ரூம்ல ரமதான் காலத்துல இபாதத் செஞ்சாரு, சுஜூத்கள் செஞ்சாரு, நின்று வணங்கினாரு, ரமதான் மாதத்துக்கு அடைஞ்சாரு.
எனவே அந்த ரமலான் மாதம் அடைஞ்ச பொருத்தானே அவரும் அவர்த்தாரு. இனி அவங்க ரெண்டு பேருக்குள்ள டிஃபரன்ட், அவங்க ரெண்டு பேருக்குள்ள மத்தியில் உள்ள அந்த வித்தியாசம் வானம் பூமிக்கு மத்தியில் இருக்கிறதுல என்ன ஆச்சரியம் நபி அவங்க கேட்டான். சுப்ஹானல்லாஹ். பாருங்க. எனவே இந்த ரமலான், இந்த ஹதீஸ்ல பலவிதமான விஷயங்கள் எங்களுக்கு எடுக்கலாம். ஆனால் எங்களுக்கு தேவையான விஷயம் என்னது? ஒருவர் ரமலானை அடைந்து அந்த ரமலானில் இபாதத் செய்து சரியான முறையில் அந்த ரமலானுடைய பாக்கியத்தை அவர் பெற்றுவிட்டு மரணிச்சார் என்றால் அவருக்கு முந்தி மரணிச்சவர் ஒரு ஷஹீதான நிலைமையில் அல்லாஹ்வுடைய பாதையில் போயிட்டு ஜிஹாதில் மரணிக்கக்கூடியவராக இருந்தாலும் அவரை விட இவருடைய சிறப்பு அதிகரிக்கிறது. காரணம் ரமலானை அடைந்து அதுல சரியான முறையில் பிரயோசனம் பெற்றவராக ஆகிறார். இணைய சங்கைக்குரியவர்களே, இந்த ரமலான் தான் இப்ப எங்களைய ஒரு கிழமைக்கு போறோம் அல்லது இன்னும் சில நாட்களுக்கு போறோம் எங்களைய முன்னோக்கை. அப்ப அப்படியான ரமலானை நாங்க அடைகிறதுக்காக வேண்டி நாங்க என்ன முயற்சிகள் செஞ்சு கொண்டிருக்கிறோம்? அந்த ரமலானை அடைஞ்சா நாங்க அதுல என்ன இபாதத்களை என்ன மாற்றங்களை நான் பெறணும் என்று என்ன நோக்கத்தோடு நாங்க இருந்து கொண்டிருக்கிறோம். சென்ற வருடம் என்னுடைய ரமலான் எப்படி கழிஞ்சிச்சோ அதே போலத்தான் இந்த வருடமும் கழியும். சென்ற வருடம் கழிஞ்சது இபாதத்கள்ல குறைபாடு, செஞ்சன் தான், கிடைச்ச நேரம் செஞ்சன், கிடைக்காத நேரம் தூங்கினன், போன்ல இருந்தன், என்ற வாழ்க்கை அப்படியே போச்சு. அதே மாதிரி தான் இந்த வருடம் ஐடியா ஐக்குது என்று சொன்னால் எங்களைய போல நஷ்டவாளிகள், எங்களைய போல மிகப்பெரிய மூதேவிகள் என்று தான் சொல்லணும். வேற யாருமே ஈக்க முடியாது, வேற யாருமே ஈக்க முடியாது. அபாக்கியசாலி வேற யாருமே ஈக்க முடியாது என்றதை நாங்க விளங்கிக் கொள்ளணும். அந்த ரமலான் அடைந்து விட்டும் அந்த ரமலான்ல சரியான இபாதத்களை செய்யாமல் அதன் எங்களே நழுவி போகுது என்றா எங்களைய போல அபாக்கியசாலி வேற யாரும் இல்ல. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸ்ல கூறி காட்டினாங்க, ரகிம அன்ஃபு ரஜுலின் தഖல அலைஹி ரமலான் சும்மன் சலக قبل ان يغفر له. சொன்னாங்க 3 பேருக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பதுவா செய்றாங்க. அதுல ஒத்தரனுடைய நிலைமை எப்படின்னா நபி அவங்க சொன்னாங்க, எவருக்கு ரமலான் அடைந்து அந்த ரமலானை அடையக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தஆலா கொடுத்து அந்த ரமலானையும் அடைஞ்சிட்டாரு, ஆனால் சும்மன் சலக அந்த ரமலான் இவரை விட்டு அப்படியே கழிஞ்சு போகுது, இவருடைய ஃபலம் யுக்ஃபர் லஹ் இவருடைய பாவம் மன்னிக்கப்படாத நிலைமையில அதே பாவி என்ற லிஸ்டோட ரமலான் ஆரம்பிக்க போகல இவருடைய நிலைமை பாவி அல்லது இவர் ஒரு நரகவாதி என்றது அல்லாஹ் எழுதி வச்சிருக்கிறார். இந்த ரமலான் முடிஞ்சு இவரை விட்டு போகக்கூடிய நேரத்திலையும் அதே லேபல் பாவி நரகவாதி என்ற நிலைமையில போகுது என்றால் இப்படியானவர்களை விட நஷ்டவாளிகள் வேற யாரும் இல்ல. ரஹிமான் ஃபுரஜுல் என்பதாக நபி அவங்க சொன்னாங்க. ரஹிமான் ஃபுரஜுல் என்றால் இது கேவலத்துக்கு இழிவுக்கு எந்த அளவுக்கு என்றால் ஒருவருக்கு கர்ஸ் அதாவது பதுவா பண்றதுக்காண்டி பாய்க்கக்கூடிய ஒரு வார்த்தை தான் அரபுல, அதாவது நாசம் உண்டாவதாக என்ற மாதிரி, நாசம் உண்டாவதாக என்ற கருத்து ஏற்படும். அல்லாஹு அக்பர், நவுது பில்லாஹி மின்ன. எனவே சங்கிக்குரியவர்களே, இந்த ரமலானை அடையக்கூடிய நேரத்துல நாங்க இந்த ரமலான் எங்களை விட்டு கழிஞ்சு போகுதா? சென்ற வருடம் ரமலான் எங்களை கழிஞ்சு போனதை விட ஒரு மிகப்பெரிய மாற்றத்தோட கழிய முயற்சி. அதுக்காண்டி இப்பே திட்டம் தீர்த்து